அமைச்சர்களாக இருக்காங்க, பல மாநிலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சமுதாயமா நம்ம மாறி இருக்கோம். ஆக இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சங்கம். அந்த சங்கத்துக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு விசேஷம் வருது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லணும். அந்த சங்கத்துக்கு 100 வயசு ஆக போகுது. இந்த 100 வயசு ஆகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் அந்த 100 வயசு நூற்றாண்டு விழாவில் சிறப்பாக செயல்படணும். சிறப்பா செயல்படுறதுன்னா எப்படி? எல்லா பகுதிகளிலும் ஜி சொன்ன மாதிரி ஒரு ஷாக்கா உருவாக்குறது, நிறைய மக்களை அணுகி அவங்க கிட்ட நம்ம சங்கத்தை பத்தி சொல்லி அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும். இந்த மாதிரி இந்த நூற்றாண்டு விழாவானது இதுவரையும் உலகத்துல எந்த ஒரு இயக்கமும் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பேர் இயக்கமா இந்த நூற்றாண்டு விழா அமையணும். இதுதான் நம்முடைய சங்கல்பம். இத்தனை நாள் வேலை செய்தது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த விஜயதசமியில ஆரம்பிச்சா 100 ஆரம்பிக்குது. அடுத்த விஜயதசமி வரையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சமுதாய சேவைகள் பண்ணணும். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைச்சு சங்கத்தை பத்தி தெரியாத இடமே இருக்கக்கூடாது. இப்பவே தெரியாத இடம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னும் அதிகமான பேர், வெளியே இருக்கிற மக்கள் நிறைய பேர் நம்ம நோக்கி வரணும். அரசியல் இதுக்கு ஒரு தடை கிடையாது, சமுதாயம் இதுக்கு ஒரு தடை கிடையாது. யார் வேணா வரலாம், யார வேணா கூப்பிடலாம், யாரோட வேணா பேசலாம். எல்லா துறைகள்லயும் நம்ம வேலை செய்யணும், அதிகப்படுத்தணும் வேலையை. மீண்டும் இல்லை, செய்துகிட்டு இருக்கிற வேலையை அதிகப்படுத்தணும். அதுதான் சங்கத்தினுடைய இன்றைய நோக்கமா இருக்கு. அதனால நம்ம இங்கே நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம். கரசேவகர்கள் ஒரு நல்ல வேலை செய்துட்டு போறோம். நம்ம அன்னைக்கு ஒன்றும் இடிச்சோம், இன்னைக்கு கோயில் கட்டணும், சந்தோஷமா வந்து ராமனை தரிசனம் பண்ணியிருக்கோம். தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகும்போது நாம ஒரு சங்கல்பம் எடுக்கணும். என்ன சங்கல்பம்? இந்த சங்கல்பத்தை சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக அமையறதுக்காக நான் என்னுடைய பங்கு செய்வேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை எடுக்கணும். ஆகையினால நீங்க எல்லாரும் அந்த சங்கல்பத்தை நம்ம தாய்மார்கள் உட்பட, இதுல அவங்களுடைய பங்கு பெரிய பங்கு. அவங்க தான் ரொம்ப சுலபமா நம்மளை விட வேலை செய்ய முடியும். அவங்க உள்பட எல்லாரும் எடுத்து இந்த வேலையை இந்த நூற்றாண்டு விழாவை வெற்றிகரமா செய்யறதுக்காக உங்ககிட்ட என்னுடைய சங்கத்தினுடைய சார்பிலிருந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்து வெற்றியை அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வெற்றி அடைவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் மாதரம்.